உனக்காக பொருந்தேனே எனதழகா. அப்பா, ஒரு வழியா கோவிலுக்கு ரெடி ஆயாச்சு. ஐயோ, அத்தை வேற கீழே நமக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு கிளம்பிட்டானா இவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இவர் என்ன இன்னும் காணல. ஐயோ, கிளைண்ட்ஸ்ல வேற நேரம் வந்திருப்பாங்க, மீட்டிங் வேற டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பணும். ஜிவேனா இப்படி நிக்கிறா. ஐயோ, ஜிவலை எப்படி பார்க்கும்போது என்னென்னமோ தோணுது. ஆனா மீட்டிங்க்கு வேற டைம் ஆகுது. இப்போதைக்கு இதுதான் முக்கியம். நீங்க தானா? நான் ஏதோ பூச்சி நினைச்சு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அது சரி, அந்த இடம்லாம் எனக்கு மட்டும் தான் சொந்தம். அங்கெல்லாம் நான் மட்டும் தான் கை வைப்பேன். பூச்சி ஏதாச்சும் வரட்டுமே அப்புறம் இருக்கு. நீங்க இருக்கீங்களே. சரிங்க, மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, சீக்கிரமா கிளம்பணும்னு சொன்னீங்க, கிளம்பியா நீங்க? மீட்டிங் இருக்குதான், சீக்கிரமா கிளம்பணும் தான். ஆனா அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அதான். அதை விட முக்கியமான வேலையா? அப்படி என்ன வேலை? வேற எங்கேயாச்சும் வெளியில போறீங்களா என்ன? ஐயோ, என் அபி பாப்பா சரியான மொக்கு பொண்டாட்டி நீ. ஆமா, முக்கியமான வேலை தான், ஆனா வெளியில இல்ல, இங்கதான். என்னங்க பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க முக்கியமான வேலையா? சரிங்க, என்ன வேலையோ நீங்க பாருங்க. எனக்கு கோவிலுக்கு டைம் ஆகுது, அத்தை வேற கீழே வெயிட் பண்ணுவாங்க. நான் கீழே போறேன். என்னது, நான் மட்டும் தனியா பாக்கணுமா? அடியே, இந்த வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய வேலைடி. என்னது, ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குற வேலையா? அப்படி என்ன வேலை? ஐயோ, என்னால ஒண்ணுமே தெரியலையே. சரிங்க, எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரியா? உங்களுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுது பாருங்க, கிளம்புங்க. முடியாது, நான் சொல்ற வேலையை இப்போவே முடிக்கணும். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சரிங்க, என்ன வேலைன்னு சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு நான் கோவிலுக்கு போற டைம் ஆகுது பாருங்க. அதுவா? சரி, கேட்டக்குவா, என்னன்னு சொல்றேன். வந்துட்டேன், சொல்லுங்க. அது வந்து என்னது, உங்களை சரியான கீழே எதுமா மாடிங்க. முதல்ல விடுங்க. என்னடி, நீ தானடி கேட்ட, அதானடி சொன்ன. அது சரி, எந்த வேலையை தான் சார் உடனே முடிக்கணும்னு மீட்டிங் போகாம இங்கே நிக்கிறீங்களா? அட்டி வாங்க போறீங்க. ஆதி மாமா, மீட்டிங்க்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வேற சொன்னீங்க. புனிதா இந்த எண்ணத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்போ மீட்டிங் போங்க. எதா இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா? அபி அபி ப்ளீஸ் டி, என் மைண்ட் எல்லாம் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டு. இப்போ மாமா வேற மூட்ல இருக்க. ப்ளீஸ் அபி, ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிடலாம், ஓகேவா? என்னது, அதி மாமா, இப்போ நீங்க என்கிட்ட அடி வாங்க போறீங்க? நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அது ரொம்ப முக்கியமான மீட்டிங், கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக தானே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. நீங்க என்னடா போஸ்ட்போன் பண்ணலாம்னு சொல்றீங்க? இங்க பாருங்க அதி மாமா, முதல்ல இப்போ நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், ஓகேவா? அதோட அத்தையும் எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. நான் கோவிலுக்கு வேற போகணும். ப்ளீஸ், என் ஆதி மாமா இல்ல, என் புருஷன் இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி சரி சரிடி, சரி ஓகே, நைட் வரைக்கும் தாங்குற மாதிரி ஸ்ட்ராங்கா ஒன்று கொடு, நான் கிளம்புறேன். என்னது, எங்க நான் தான் சொன்னல கோவிலுக்கு போகணும். பின்ன என்ன, எதா இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம், ஓகே? அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போவே வேணும். ஸோ நீ கொடு. நீயா கொடுத்தானா மொத்தத்தோட நிறுத்திடுவேன், இல்லைன்னா மொத்தத்தையும் கேட்பேன். என்னது, உங்களை சரி சரி ஓகே கேட்டவாங்க. வந்துட்டேன், சீக்கிரம் குடி. ஏங்க இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? முதல்ல கண்ணை மூடுங்க. என்னடி இது, கண்ணை மூடா கிஸ்ல எப்படி கேக் இருக்கும்? அதெல்லாம் மூட முடியாது, நீ இப்படியே கொடு. என்னது, இப்படியே வா? என்னால முடியாது. இதுக்கு மேல என்னாலே முடியாதுடி. நீயா கொடுப்பன்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கு. எனக்கு தேவையானது நானே எடுத்துக்கிறேன். ஏங்க வேண்டாம், எனக்கு வேணும். இருக்கீங்களே, நீங்க சரியான கேடிங்க நீங்க. அது சரி, இருடி இரு, நைட்டு வந்து இந்த கேடி மாமா உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சரி ஓகே டேபி, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா கோவிலுக்கு போயிட்டு வா, சரியா? சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் லஞ்சு ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடுங்க, ஓகே? சரி சரிடி, என் பொண்டாட்டி, பைடி, டைம் ஆயிடுச்சு. அபிமா வந்துட்டியாடா, போலாமாடா? அத்தை போலாம். அத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அஞ்சலிக்கு லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ அபிமா, நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் நானே அஞ்சலிக்கு காலேஜ்க்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம போலாம், சரியா? அத்தை நீங்க எதுக்கு அத்தை இதெல்லாம் பண்ணீங்க? நான் வந்து எடுத்து வச்சிருப்பேன்ல. அபிமா, இதுல என்னடா இருக்கு? அஞ்சலி என்னோட சின்ன மருமகளா ஆக போறா, அவளுக்கு நான் பண்ணாம வேற யாரும் பண்றதாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம்.
ம் சரி அத்தை. அத்தை அர்ஜுனுக்கு சாப்பாடு? அர்ஜுன் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காமா. அவன் எலும்ப கட்டியும் நீ நானும் வந்துடலாம் கோவிலேருந்து. சரியா? வந்ததுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரி அத்தை, போலாம் வாங்க. ஐயோ, டெய்லியும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு காலேஜ் கிளம்பி போயிட்டு வரதுக்கே செம்ம கடுப்பாகுது. சின்ன இந்த வளர்ந்த மாடல வந்தது. இவன் மட்டும் நான் பிஜி படிக்கிறேன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகி நான் இந்நேரம் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருப்பேன். ஆனா இவன் இருக்கானே வளர்ந்த மாடு நெட்டுக்கோக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கடவுளே, இன்னைக்கும் காலேஜ் கிளம்பி போகணுமா? ஐயோ. ஹாய் அஞ்சலி பேபி. வாடா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹாய், அப்படியா? இதோ வந்துட்டேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? முதல்ல தள்ளி போ. என்ன அஞ்சலி பேபி, நீ தானே சொன்ன எனக்காக தான் வெயிட் பண்றேன்னு, அதான் பக்கத்துல வந்தேன். ஐயோ, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அதுக்காக ஒண்ணும் இல்ல. உன்னை நல்லா திட்டுறதுக்காக. என்னது, திட்டுறதுக்காகவா? இல்ல புரியல. உனக்கு எப்படிடா புரியும்? உனக்கு எப்படி புரியும்? நீ தான் என்ன ஈஸியா கோத்து விட்டுட்டியே. நான் உங்ககிட்ட சொன்னா நான் பிஜி படிக்க ஆசைப்படுறேன்னு நீ பாட்டுக்கு ஈஸியா எல்லார்கிட்டே கோத்து விட்டுட்ட. இப்போ நான் தானே டெய்லி சீக்கிரமா எழுந்து காலேஜ் போயிட்டு அங்க அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சு, ஐயோ கடவுளே, எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? எனக்கு தான் தெரியும் எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன்னு. ஏண்டி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டி இதையே சொல்லி காட்ட போற? அப்படி இப்படின்னு ஒரு செமஸ்டரே முடிஞ்சிருச்சு. இன்னமும் மாடி நீ இதை இன்னும் மறக்கல? எவ்வளவு வருஷம் ஆனாலும் நீ பண்ணினதை நான் மறக்கவே மாட்டேன்டா. ஆனா கடவுள் இருக்கான் குமாரு, கடவுள் இருக்கான். அதனாலதான் எல்லாருக்கும் நம்ம மேட்டர் தெரிஞ்சா கூட நம்ம கல்யாணத்தை என்னோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, சார் தானே அடிக்கடி சொல்லுவீங்க சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்ப பாத்தியா, நீ எனக்கு வைக்கணும்னு நினைச்ச ஆப்பு உனக்கே திரும்பிக்கிட்டு. அதனாலதான் என் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இனிமே நமக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் தான்டா எல்லாமே. ஆமா, நான் தான் சொன்னேன் சீக்கிரம் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா இப்பதான் எல்லாரோட பர்மிஷனும் கிடைச்சிருச்சு. சோ நமக்கு கல்யாணம் மட்டும்தான் லேட்டா நடக்கும். அதுக்கு முன்னாடி நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். என்னது அர்ஜுன், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் தப்பு. முதல்ல நடந்து போ. என்ன விடு, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது. ஐயோ அஞ்சலிமா, யூ ஆர் டூ லேட். நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு கண்டிப்பா ஒரு சம்பவத்தை முடிக்கணும்னு. நீயும் எவ்வளவு நாள் தாண்டி என்ன ஏமாத்திட்டே இருப்ப. இன்னைக்கு வசமா சிக்கிட்டியா? அதனால இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னது அர்ஜுன், பார்வையே சரியில்லை. ஒழுங்கா தள்ளி போயிடு. வீட்டுல அத்தை, மாமா, அபி, ஆதி மாமா எல்லாரும் இருக்காங்க. முதல்ல தள்ளி போ. யாராச்சும் இப்படி பார்த்தாங்கன்னா அவங்க நமக்கு கொடுத்த ஃப்ரீடமை நம்ம தப்பா யூஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அர்ஜுன், புரிஞ்சுக்கோ. முதல்ல தள்ளி போ. நினைச்சா நினைச்சிட்டு போட்டும். நான் உங்ககிட்ட சொன்னேன் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் அவன் படிப்பை கண்டினியூ பண்ணட்டுன்னு. ஆனா சொன்னதை யாருமே கேட்கலையே. எல்லாரும் உன் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்களே. பின்ன நான் என்ன பண்றது? அவங்க பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ, என்னமோ பேசுறான். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அர்ஜுன். அது எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு அர்ஜுன். நான் கிளம்புறேன். என்ன அஞ்சலி பேபி, எஸ்கேப் ஆகலான்னு போகிறியா? இன்னைக்கு உன்னால ஓடவும் முடியாது, புளியவும் முடியாது. என்னடி நேத்து என்கிட்ட சொன்னதை மறந்துட்டியா என்ன? இன்னைக்கு உனக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல தானே காலேஜ். ஐயோ ஆமா, இதுல சுத்தமா மறந்தே போயிட்டனே. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அது அத்தையும் அபியும் முன்னவே என்ன கூப்பிட்டாங்க. நான் தான் மறந்துட்டேன். நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஐயோ அஞ்சலி பேபி, அம்மாவும் அபிடாலிங்கும் எப்பவும் கோவில் கிளம்பி போயிட்டாங்க. அதோட அப்பாவும் ஆதி அண்ணாவும் கூட கிளம்பிட்டாங்க. அப்புறம் ரேஷ்மாவும் அத்தையும் பெருசா ரூமை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. சோ இப்போதைக்கு நீயும் நானும் மட்டும்தான். ஐயோ, என்ன இவன் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் போல இருக்கு. கடவுளே, இவங்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகுறது? அர்ஜுன், ஆமா நீ சொல்றது சரிதான். ஆனா டோர் லாக் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் போய் லாக் பண்ணிட்டு வரேன். கேடி, என்னடி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அப்படியே டோர் லாக் பண்ற சாக்குல நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே நான் டோரை லாக் பண்ணிட்டு வந்தேன் மேடம். என்னது, டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தியா? ஐயோ அர்ஜுன், வேண்டாம் அர்ஜுன், சொல்றதை கேளு ப்ளீஸ். ஹைதாண்டி வேண்டாம்னு சொல்லுது. ஆனா உன் கண்ணு ரெண்டும் வேணும்னு சொல்லுதே. என்னது? ஆமா அஞ்சலி பேபி, உன் வாய் தான் வேண்டாம்னு சொல்லுது. ஆனா உன் கண்ணு ரெண்டும் என்ன சொல்லுது தெரியுமா? எதுக்குடா இப்படி டைம் வேஸ்ட் பண்ற, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுது. சோ வேண்டாம் அர்ஜுன், எனக்கு வேணும். ஹலோ மேடம், கிஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் நீங்க கண்ண மூடிட்டே இருக்கிறத பார்த்தா ஒன் மோர் கிஸ் வேணுமா அஞ்சலி பேபி? என்னது? அப்படிலாம் இல்ல. என்ன முதல்ல விடு. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது. விடு. அது எப்படி பண்ணும்போது அமைதியா இருந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே லபதுபான்னு குதிக்கிறா? அப்படிலாம் இல்லையே.
எனக்கு தெரியாதடி கேடி. சரி ஓகே. இப்போதைக்கு உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுறதுனால ஒரு ஹக்கு கிஸ்ஸோட விடுறேன். நைட்டுக்கு மொத்தமா வச்சுக்கிறேன். ஓகே. என்னது டீ அட்டி வாங்க போறேன். முதல்ல ஆளை விடுறா. என்ன கடவுளே நீ இருக்கியே, முதல்ல விடுறா, டைம் ஆகுது. சரி சரிடி, நான் சும்மா தாண்டி சொன்னேன். அப்படியே மேடம் என்ன ஹக்கு கிஸ்ஸை தாண்டி அப்படியே அடுத்த லெவலுக்கு போக அப்படியே அலோவ் பண்ணிட்டாலும் ஏதோ எல்லாத்துக்கும் அலோவ் பண்ற மாதிரி ரொம்ப தாண்டி பண்றேன். சீக்கிரமா பாருடி, கல்யாணம் பண்ணிட்டு உன்ன என்ன பண்றேன்னு பாரு. சரிடி, காலேஜ்க்கு டைம் ஆகுது, நீ போய் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிரு. நான் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு உன்னை காலேஜ்ல ட்ராப் பண்றேன். ஓகே. அது சரி, இப்போதைக்கு உன்னை ஹக்கு கிஸ்ஸுக்கு அலோவ் பண்றேன்னு அதுவே பெருசுதான். சரி ஓகே, நான் கீழே ரெடியா இருக்கேன், நீ வா. அம்மா உனக்கு டயர்டா இல்ல? நைட் ஷிஃப்ட் தானே முடிச்சுட்டு வந்தேன். டயர்டா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லடி. எனக்காச்சும் ஒரு நாள் தான் எனக்கு டைம் இருக்கு உன்னை காலேஜ்ல ட்ராப் பண்றதுக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை நான் காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. லூசா நீ, முதல்ல ரெஸ்ட் எடு. நான் எப்பவும் போல தனியாவே போய்க்கிறேன், சரியா? கேடி, இப்ப தானடி சொன்னேன். இப்பெல்லாம் அடிக்கடி பொண்ணு காலேஜ்ல என்னால டிராப் பண்ணவே முடியல. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் என்னால கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாது மேடம். அதனால நீ கீழே போயிட்டு சாப்பிட்டு வெயிட் பண்ணு. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. சரி சரி டாக்டரே, நான் கீழே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. மம்மி, காஃபி சூடு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. ப்ளீஸ் கொஞ்சம் சூடு வச்சு எடுத்துட்டு வாங்க. வாட் ரேஷ்மா, சின்ன ரேஷ்மா பேசிட்டு இருக்க நீ? ஒரு நாளும் நான் அந்த அபி எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தா, நீ என்னடானா ரொம்ப கூலா காஃபி சூடு கம்மியா இருக்கு, சூடு பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. மம்மி, உண்மையாதான் மம்மி சொல்றேன். காஃபி சூடு ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ ரேஷ்மா, என்னடி நினைச்சிருக்கோம் மனசுல நீ? நீ என்னடி ரொம்ப கூலா பதில் சொல்லிட்டு இருக்க? நானே அந்த அபியையும் அதையும் எப்படி பிரிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தா, நீ என்னடி பரவாயில்ல ரொம்ப கூலா இருக்க? என்னாச்சு ரேஷ்மா உனக்கு? என்னாச்சு? ஐயோ மம்மி, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் தான் ஏற்கனவே சொன்னனே மம்மி, இதை நினைச்சு நீ எந்த கவலையும் படாத. நான் ஆல்ரெடி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுட்டேன்னு. ஆனா என்ன, அந்த பிளானை லைவுக்கு எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது மம்மி. வெயிட் பண்ணு மம்மி, வெயிட் பண்ணு. சீக்கிரமா இந்த வீட்டில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். அந்த பூகம்பம் வெடிச்சு முடிச்சோன்னே அந்த அபி அவளாவே ஆதியத்தானே எனக்கு விட்டு கொடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு மம்மி. நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஐயோ சின்ன ரேஷ்மா, எப்ப கேட்டாலும் நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கணும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற, அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிற. கேட்டா நீ ரிலாக்ஸா இருன்னு சொல்ற. ரேஷ்மா, அது என்ன பிளான்னு சொன்னா தானே ரேஷ்மா நான் ரிலாக்ஸாவே இருக்க முடியும். ஐயோ மம்மி, கொஞ்சம் வெயிட் பண்ணு மம்மி. டைம் வரும்போது அது என்ன பிளான்னு கண்டிப்பா உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியதான் போகுது. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு மம்மி. சின்னமோ போ ரேஷ்மா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. வர நீ நடந்துக்கிறது ஒன்னும் சரியில்லை, போ. ஐயோ மம்மி, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். கண்டிப்பா அந்த அபியை வீட்டை விட்டு துரத்திட்டு அவ இடத்துல நான் கண்டிப்பா வருவேன் மம்மி. அதுக்காக நான் எல்லா பிளானையும் பண்ணிட்டேன். வேணும்னா பாரு மம்மி, சீக்கிரமா அந்த அபி இந்த வீட்டை விட்டு போக தான் போறா. ஆதியத்தனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கத்தான் மம்மி போகுது. அப்படியா? இவளா? இவன் என்ன பண்றா? ஒருவேளை நானும் ரேஷ்மாவும் பேசுறதெல்லாம் காதல வாங்கிட்டாளா? என்ன சாவித்ரி சித்தி, ரேஷ்மா அக்கா ரெண்டு பேரும் அவ்வளவு ஷாக்கா பாக்குறீங்க? ஹேய், சும்மா என்ன அக்கா கொக்கானு கூப்பிட வேலைலாம் வச்சுக்காத. ஓகே மம்மி, வா மம்மி, ரூமுக்கு போலாம். என்ன ரெண்டு பேரும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சோட எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? ஹே, நீ என்ன பேசுற? என்ன பேசுற நீ? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். சின்ன, ஹே இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் இல்ல சரியா? சும்மா நீயே ஏதாச்சும் அப்படியே கற்பனை பண்ணிட்டு பேசாத. ரேஷ்மா வா, ரேஷ்மா நம்ம ரூமுக்கு போலாம். அடச்சி வாய மூடுங்க. நீங்களா பெரிய மனுஷி தானே, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம ஆதி மாமாக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அபியை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு உங்க பொண்ணுக்கு ஆதி மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏய், என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டே போற. இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. டச்சி வாய மூடு. எதுடி தேவையில்லாத விஷயம்? எது தேவையில்லாத விஷயம்? அபி என்னோட அக்கா, அவளோட வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பா தட்டி கேட்க தான் செய்வேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இப்படி அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வாட் மம்மி, பாரு மம்மி, இவ என்னடானா என்னடமோ பேசிட்டு இருக்கா பாரு மம்மி. அதானே. ஹே, என்னடி நினைச்சிருக்கோம் மனசுல நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்துல தலையிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனது நான் தேவையில்லாம தலையிடுறேனா? இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணலான்னு பாக்குறீங்க. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம அபிக்கும் ஆதி மாமாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். அபி லைஃப்ல நீங்க தலையிடணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
பாத்தியா ரேஷ்மா, இந்த இந்த குட்டிச்சாத்தனை பாத்தியா? இவன் எப்படிலாம் பேசிட்டு போறான்னு. சின்ன ரேஷ்மா, இவன் பேசுறத பார்த்தா நம்ம 2 பேரும் பேசுற எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாளோ? மம்மி இப்போ எதுக்கு மம்மி இந்த புள்ள பூச்சிக்கு போய் நீ இப்படி பயப்படுற? இங்கே பாரு மம்மி, இவன் என்ன வேணா பண்ணட்டும். இவன் நினச்சா யார்கிட்ட வேணா போய் சொல்லட்டும். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா என் பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போது எல்லாமே தவிடு பொடியாயிடும் மம்மி. ஏன்னா நான் போட்டு வச்சிருக்க பிளான் அவ்வளோ பெரிய பிளான் மம்மி. இதை யாரு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன ரேஷ்மா, அவ ஏதோ எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்கிற மாதிரி மிரட்டிட்டுல போறா. ஐயோ மம்மி, கூல் மம்மி, கூல். குலைக்கிறனா என்னைக்குமே கடிக்காது மம்மி. அது அப்படியே கடிக்க வந்தாலும் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் மம்மி. நீ வேணும்னா பாரு மம்மி, கூடிய சீக்கிரமாகவே இந்த வீட்டில் பெரிய பூகம்பம் ஒன்று பிடிக்க தான் போகுது. அந்த அபி ஆதியத்தானை எனக்கு விட்டு கொடுத்துட்டு அவளே இந்த வீட்டை விட்டு கிளம்பதான் மம்மி போறா. சாவித்ரி சித்தியும் ரேஷ்மாவும் இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அப்போ நம்ம கெஸ் பண்ணினது எல்லாம் சரிதான். அவங்க அப்பா மேல உள்ள கோவத்துல தான் அபிய பழிவாகணும் நினைக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்க என்ன எப்படிலாம் பேசுறாங்க? அபியையும் ஆதி மாமாவும் பிரிச்சு ரேஷ்மாவை ஆதி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இது இது எப்பவுமே நடக்கக்கூடாது. அவங்க நினைக்கிறது எப்பவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அஞ்சலி மேடம், நான் வந்துட்டேன், கிளம்பலாமா? என்னாச்சு இவளுக்கு? இவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கோம், இவ பாட்டுக்கு காதுல விழாத மாதிரி நிக்கிறா. அஞ்சலி அஞ்சலி. கூப்பிட்டு அர்ஜுன். அது சரி. ஹே, என்னடி ஆச்சு? எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறேன்னு தெரியுமா? ஆமா, என்ன யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க நீ? பேசாம அர்ஜுன் கிட்ட சாவித்ரி சித்தியும் ரேஷ்மாவும் பேசினதை பத்தி சொல்லிடலாமா? ஆனா அவங்க இப்படி பேசினாங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. இவன் எப்படி நம்புவான்? ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஏய், உன்கிட்ட தான் நீ கேக்குறேன், என்னடி ஆச்சு? அது அது ஒண்ணுல அர்ஜுன், அது கிளாஸ்ல எனக்கு டெஸ்ட் இருக்கா, அதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அடிப்பாவி, கிளாஸ் டெஸ்ட் பத்தி தான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தியா நீ? அது சரி மேடம், ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? கிளாஸ் டெஸ்ட் ஒழுங்கா பண்ணணும், புரிஞ்சுதா? அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிவா, டைம் ஆகுது, கிளம்பலாம். சரி சரிடி, பேக் எடுத்துட்டியா? ஐயோ இல்லையே, மறந்துட்டேன். அது சரி மேடம், காலேஜ் பேக் எடுக்காமலே காலேஜ்க்கு ரெடி ஆகி நிக்கிறீங்க. யோசனை எல்லாம் எங்க தான் வச்சிருக்கேன்னு தெரியல. சரிடி, நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ போய் பேக் எடுத்துட்டு சீக்கிரம் வா. ஓகே? சரி சரி, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஐயோ, அர்ஜுன் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இவன் அன்னைக்கு அத்தை வலிக்கு விழுந்ததுல அவங்க 2 பேர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னப்பே நம்பல. இன்னைக்கு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டான். ஆதாரம் இல்லாம நம்ம இந்த விஷயத்தை யார்கிட்டயும் போய் சொல்லவும் முடியாது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி அபியையும் ஆதி மாமாவையும் பிரிச்சிடுவாங்களா? சச்சா, அப்படிலாம் இருக்காது. அப்படியே நடக்கவும் நடக்காது. அதோட அபியும் ஆதி மாமாவும் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்காங்கன்னு நமக்கே தெரியும். அதனால யார் நினைச்சாலும் அவங்கள பிரிக்க முடியாது. இருந்தாலும் இவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும். அபிமா, ஐயரனும் வரலன்னு நினைக்கிறேன்டா. நான் கோவிலுக்கு நன்கொடை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்டா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை ஐயர் வந்தாருன்னா நீ சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு, சரியா? சரி அத்தை, நீங்க போங்க. அம்மா தாயே, கொஞ்ச நாளாவே எங்க குடும்பத்துல மாறி மாறி பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சீக்கிரமா எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அடடா, வாங்கம்மா வாங்க. எப்படி இருக்கீங்க? லட்சுமி அம்மா வரல? இல்ல அத்தை வந்திருக்காங்க. அது நன்கொடை கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓ சரிம்மா, ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியில கிளம்புறேன், அதனால அர்ச்சனை பண்ணிடட்டுமா? ஓ சரிங்க ஐயரே, நீங்க அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. யார் பேர்ல பண்ணணும் அர்ச்சனை? அது சாமி பேர்லயே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அம்மா தாயே, யாருக்கும் எந்த கஷ்டமும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும். கடவுளே, நீங்க தான் யாருக்கும் எந்த துன்பத்தையும் தராம பாத்துக்கணும். அம்மா. சொல்லுங்க ஐயரே, கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, அது வந்து ஐயரே, என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அது வந்து ஒரு நிமிஷமா. இல்லம்மா, அது நீங்க கொடுத்த தேங்காய் அழுகி இருக்குமா? அட கடவுளே, என்ன இது? தேங்காய் அழுகி போயிருக்கு. ஐயரே, என்ன இது? தேங்காய் அழுகி போயிருக்கு. ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? இங்க பாருங்கம்மா, சில நேரம் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகி இருக்கிறதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான். நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சரியா? இல்ல ஐயரே, இது வரைக்கும் தேங்காய் அழுகுனதே இல்லை. இதுதான் முதல் தடவை அழுகுது. அதோட தேங்காய் அழுகி இருந்தா அவசகுணம் ஏதோ நடக்க போறதா சொல்லுவாங்க. அதான் ஐயரே, ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. எனக்கு புரியுதுமா, நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்கன்னு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாத்தையும் இந்த அம்பாள் பாத்துப்பா. நீங்க அம்பாள் மேல பாரத்தை போடுங்கோ, அவை எல்லாத்தையும் பாத்துப்பா. சரிங்கம்மா, நான் அப்போ கிளம்புறேன். நீங்க எதுவும் பயப்படாதீங்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது, சரிங்களா? அம்மா தாயே, இது என்ன இது? புது விதமான குழப்பம். இது வரைக்கும் ஒரு தடவை கூட தேங்காய் அழுகுனதே இல்லை. ஆனா இன்னைக்கு அழுகி இருக்குன்னா அப்போ ஏதாச்சும் அம்பசகுணமா எங்க குடும்பத்துக்கு நடக்க போகுதா? இல்ல அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. எதுவுமே நடந்துடக்கூடாது. நீங்க தான் எங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் துணையா இருக்கணும். கடவுளே, நீங்க தான் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கணும்.
ஐயோ அத்தை வேற வராங்க. இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்பதான் அவங்க உடம்பு தேறி நல்லா வந்திருக்காங்க. மறுபடியும் அவங்கள மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாக்கிடக்கூடாது. முதல்ல இந்த தேங்காவை இந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டு வந்துடலாம். அபிமா ஐயர் போனதை பார்த்தேன், அர்ச்சனை பண்ணிட்டியா அப்போ? ஆமா அத்தை பண்ணிட்டேன். அவரு அர்ஜென்ட்டா கிளம்புறேன்னு சொன்னாரு, அதான் அத்தை பண்ணிட்டேன். ஓ சரிடா அபிமா, சரிடா, அப்போ நீ வெயிட் பண்ணு, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, நாங்க வெயிட் பண்றேன். நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. சரிடா அபிமா. கடவுளே, நான் பயப்படுற மாதிரி எதுவும் எங்க குடும்பத்துக்கு நடந்துடக்கூடாது. ஐயோ ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னு வருது. எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கக்கூடாது. ஐயர் சொன்ன மாதிரி இது இது எதேச்சியா நடந்த ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரி தப்பான விஷயம் எதுவும் நடந்துடக்கூடாது. என்ன இது திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துது. அபிமா போலாமாடா? போலாம் அத்தை. அபிமா என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லத்த, அது அது ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கத்த. அது வெயில்ல வந்தோம்ல, அதான் நினைக்கிறேன் அத்தை. ஐயோ அபிமா என்னடா சொல்ற? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் கார்ல போனான்னு. நீ தான் இல்லத்த பரவாயில்ல நடந்தே போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இப்ப பாரு வெயில நடந்து வந்ததுனால உனக்கு தலை சுத்துதுன்னு சொல்ற. கடவுளே என்ன பொண்ணுமா நீ. சரி வா, வெளியில ஆட்டோ இருந்துச்சுன்னா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போலாம். சரியத்த, வாங்க போலாம். சரிடா அபிமா, ரொம்ப முடியலையாடா? ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? ஐயோ அத்தை பரவாயில்லத்த, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். ஒரு மாதிரி இருக்கத்த, கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும். சரிடா அபிமா, சரிடா சீக்கிரம் வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நல்லபடியா மீட்டிங்கை முடிச்சாச்சு. அண்ட் கிளைண்ட்ஸ் தான் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பட் ஐ ஹோப் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிரும். என்ன இது அபி கோவிலுக்கு போயிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது. எப்பவுமே கோவிலுக்கு ரீச் ஆனோன்னு டெக்ஸ்ட் பண்ணுவா, வந்ததுக்கு அப்புறமும் டெக்ஸ்ட் பண்ணுவா. எனக்கு இவ்வளவு நேரம் ஆகிட்டு இவ கோவிலுக்கு போனாலா இல்லையா ஒன்னும் புரியலையே. யாரு கால் பண்றா? ஒருவேளை அபியா இருக்குமோ? யாருன்னு தெரியல. என்ன இது அம்மா கால் பண்றாங்க. ஹலோ அம்மா, என்னாச்சு இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? அதிகண்ணா நீ எங்கப்பா இருக்க? அம்மா அம்மா என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு? வாட் அம்மா, அபிக்கு என்னாச்சுமா? இதோ உடனே வரமா?